இனிய நண்பர்களே, இனிய காலை வணக்கம். மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் நம்முடைய தமிழ் வாழ்முறை தொடர் ஒரு வகையில் ஒரு தடங்கல் என்று சொல்ல முடியவில்லை என்றாலும் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இன்று முதல் தொடங்குகிறது. நம்முடைய தமிழ் வாழ்முறை தொடரில் இன்றைய தலைப்பு சத்வகுணம் அல்லது அமைதியாக வாழ்க்கையை அணுகும் முறை. அதாவது நாம் எப்பொழுதுமே ஏதோ ஒரு துன்பத்தில் நாம் சாதாரணமாக நல்லியல்பாக இருக்கும் பொழுதே நாம் அமைதியாக இருத்தல் என்பது ஒன்று. எப்பொழுதும் ஏதாவது ஒரு துவேஷத்துடனோ அல்லது முறையற்ற தன்மையுடனோ அல்லது ஏதோ ஒரு மூர்க்க குணத்துடனோ இருப்பதை விட சத்துவ குணத்துடன் எதையும் எப்பொழுதுமே இருப்பது, எப்போதும் அமைதியாகவும் எப்பொழுதும் எந்தவித நேரத்திலும் நம்முடைய மனம் அல்லது குணம் மாறாமல் அமைதியான தோற்றத்துடனே காட்சியளிப்பதும் அது பிறருக்கு இனிமை தரும், நமக்கும் இனிமை தரும் என்று ஒன்று இருக்கிறது. சத்வகுணம் என்பது நமக்கு வலிமை தரும் குணம். யாரோ ஒருவர் அமைதியாக இருக்கிறார் என்றால் அவர் அசாத்திய துணிச்சலுடன் இருக்கிறார் என்பதே பொருள். ஒருவர் அமைதியாக இருக்கிறார் என்பதாலேயே அவர் ஏதோ ஒரு செயலற்று இருக்கிறார் அல்லது வலிமையற்று இருக்கிறார் என்று பொது தோற்றத்தில் காணப்பட்டாலும் அவர் அடிப்படையில் அசாத்திய வலிமையுடன் இருக்கிறார் என்றே பொருள். காந்தியம் என்பது ஒரு அசுர தன்மையுடன் வலிமையுடையது, ஆனால் வெளியில் தெரியாதது. அதுதான் இந்தியாவிற்கே விடுதலை பெற்று தந்தது. அந்த சத்துவகுணம் என்பது அசுர வலிமை வாய்ந்தது, ஆனால் நல்ல தன்மையுடன் வெளிப்படுவது. அந்த சத்துவகுணம்தான் நம்மிடையே நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் சலசலவென பேசி கொண்டிருப்பவரை விட அமைதியாக இருப்பவர் தான் காரியவாதி. அவருக்கு தான் எல்லா செய்திகளையும் உள்வாங்கிக் கொள்கிறார், எல்லா செய்திகளையும் தன்னகத்தே வரவழைத்து கொள்கிறார். வரவழைத்து கொண்டு எதிரியை அணுகுகிறார். எதிரியை அணுகும் பொழுது நாம் அனைத்து ஆயுதங்களுடனும் நாம் அணுக வேண்டும். சாதாரணமாக ஒரு இன்டர்வியூ எடுப்பதற்கு ஒருவர் செல்கிறார் என்றால் அவர் யாரை இன்டர்வியூ எடுக்கிறாரோ அவர் தொடர்பான எல்லா விஷயங்களையும் சேகரித்து கொண்டு அவரிடம் பேசும் பொழுது அவரிடமிருந்து இன்னும் நல்ல செய்திகளை வெளிக்கொணர்ந்து வெளி உலகத்துக்கு காட்ட இயலும். இதுதான் அந்த ஃபார்முலா. அதை போலவே உலகத்தை நாம் எதிர்நோக்கும் பொழுது உலகத்துக்கு என்னென்ன வலிமை இருக்கிறது என்பதை நாம் உள்வாங்கி கொண்டு நாம் இந்த உலகத்தை சந்தித்தோம் என்றால் நாம் மிகையாக மேலும் நல்ல விஷயங்களை வரவழைத்து கொள்ள இயலும். நல்ல விதமாக நம்முடைய வாழ்க்கையை எதிர்கொள்ள இயலும். நம்முடைய நாளும் சிறந்த நாளாக, நன்மையான நாளாக ஒவ்வொரு நாளும் அமையும். அந்த சத்துவகுணத்தினுடைய வீரியம் இது. இப்பொழுது நான் சொன்னது சத்துவகுணத்தினுடைய வீரியம். நாம் அமைதியாக இருக்கும் பொழுது நாம் உள்வாங்கிக் கொள்கிறோம். யார் இன்னார், இவர் இப்படியானவர், அன்னார் அவர் அப்படியானவர், இப்படியான ஒரு உள்வாங்குதல். நாம் அவர்களை அணுகும் பொழுது உன்னை தெரியும் போ என்றோ அல்லது உனக்கு இப்படியான பதில்தான் சரி என்றோ நம்மால் நிர்ணயம் பண்ண முடியும். எனவே நாம் அந்த சத்துவகுணத்தை வளர்த்து கொண்டால் நாம் தான் உண்மையான வலிமையானவர்கள். இது மட்டுமல்லாமல் நாம் அமைதியாகவே இருக்கும் பொழுது நம் மனம் ஓர் உன்னத நிலையாகவே நிலைத்து இருக்கிறது. ஒரு தியானம் பண்ணும் தியான குருவை சந்தித்து நாம் கேட்டோமானால் அவரை விட அசாத்திய வன்மையாளர் யாரும் கிடையாது என்பது நமக்கு புரியும். எப்பேற்பட்ட முனிவர்களுக்கும் அவர்களுடைய சத்துவகுணம் அவர்களுக்கு வலிமையை தந்திருக்கிறது என்பதாலேயே நம் மன்னர்கள் அவர்களுக்கு பயப்பட்டார்கள், அவர்களுக்கு அடிபணிந்தார்கள். எனவே சத்துவகுணத்தின் தன்மைகளை இப்படியாக நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள இயலும். ஆகவே நாம் சத்துவகுணத்தை நம்முடைய வாழ்க்கையில் மேற்கொண்டோமானால் நம்மை விட வலிமையானவர்கள், நம்மை விட திறமையான பிரச்சனைகளை அணுகும் நபர்கள் எவரும் கிடையாது. எனவே சத்துவகுணத்தை நம் வாழ்க்கையில் மேற்கொண்டு நாம் வெற்றியாளர்களாக திகழ இயலும் என்பதை கூறிக்கொண்டு இன்றுடன் நம்முடைய
அதை நாளும் வளர்த்து கொள்ள வேண்டும். அது வளர்த்து கொள்வது நான் அமைதியாக இருக்க பழகி கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட துன்பம் நேரும் பொழுதும் துன்பத்தை எதிர்கொள்வது சிறிது நேரம் அமைதியுற்றிருந்தால் நமக்கு அந்த துன்பத்தை எதிர்கொள்வதற்கான வழிவகை தெரிய வரும். சாதாரணமாகவே யாராவது கோபப்பட்டால் நம் மீது ஏதோ ஒரு துன்பத்திற்கு ஆட்படுத்தினால் அந்த நேரத்தில் நம் முன்னோர்கள் நம்முடைய வீட்டில் உள்ள வயதானவர்கள் சிறிது நேரம் தண்ணீர் குடித்துவிட்டு அமர்ந்திரு என்று சொல்வார்கள். அப்படி நாம் தண்ணீர் குடித்துவிட்டு அமர்ந்தோமானால் நமக்கு இதுதான் பிரச்சனை, இந்த பிரச்சனை இப்படித்தான் எதிர்கொள்ள வேண்டும் என்ற தன்மை வரவழைத்து கொள்ள முடியும். என்ற தன்மை பெற்றுக்கொள்ள அந்த சிறிது நேர அமைதி நமக்கு அந்த வலிமையை தரும். எனவே அமைதிதான் வலிமை. அமைதியை விட ஒரு புயல் எதுவும் கிடையாது என்பதை நாம் ஓரளவுக்கு நான் இப்பொழுது சொன்னதை உற்று நோக்கினால் புரிய வரும். எனவே நாம் சத்துவ குணமாகிய அமைதியான குணத்தை வாழ்க்கையில் மேற்கொண்டால் நம்மை விட வெற்றியாளர்கள், வன்மையான வெற்றியாளர்கள் யாரும் இருக்க முடியாது என்று கூறி இத்துடன் இன்றைய தலைப்பை நிறைவு செய்கிறேன். நம்முடைய தமிழ் வாழ்வுமுறை தொடரும் வளரும் மிகும். தயவு கூர்ந்து நண்பர்கள் லைக் செய்யவும், பின்தொடர்க, மேலும் நண்பர்களை பகிரவும். நன்றி, வணக்கம்.